அனைவருக்கும் வணக்கம். பிஎம் ஸ்ரீ பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா என்கிற சுருக்கமாக சொல்லப்படுகிற பிஎம் ஸ்ரீ என்கிற திட்டம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். மத்திய மாநில யூனியன் பிரதேச அரசுகளால் கேவிஎஸ் என்இஎஸ் உள்ளிட்ட உள்ளூர் அமைப்புகளால் கூட நிர்வகிக்கப்படுகிற சுமார் 14,500க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சர்வதேச தரமுடையதாக உருவாக்குவதும் அதில் பயில்கிற மாணவர்களை சர்வதேச அளவில் போட்டி போடுற அளவுக்கு திறன் உடையவர்களாக வளர்த்து எடுப்பதும் தான் இந்த திட்டத்தோட நோக்கமாக சொல்லப்படுது. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு நாடு வல்லரசாகணும், அதுக்கு பொருளாதார வளர்ச்சி வேணும், தொழில்நுட்ப வளர்ச்சி வேணும், கல்வி அறிவு வளர்ந்திருக்கணும், ஆரோக்கியம் வளர்ந்திருக்கணும், படைபலம் வளர்ந்திருக்கணும், பாதுகாப்பு வளர்ந்திருக்கணும், வாழ்வியல் வசதிகள் வளர்ந்திருக்கணும், வாழ்வாதாரம் வளர்ந்திருக்கணும். இப்படி பல வளர்ச்சிகள் பல துறைகளில் வளர்ந்தால் மட்டும்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக ஏற்றுக்குவாங்க. அல்லது நம்மளால் வளர்ச்சி அடைந்த நாடாக தன்னைத்தானே கூட அறிவிக்க முடியும். அல்லது நம்மளுடைய ஒருத்தன் மோதுறதுக்கோ போட்டி போடுறதுக்கோ வரும்போது கூட நம்மளால் அந்த போட்டியில் ஜெயிச்சும் அவனை எதிர்த்து எல்லாம் நிற்கிறதுக்குள்ள திறன் பெற்றவர்களாக நம்மளும் இருப்போம். அதனால் வளர்ச்சி என்கிறது பல துறைகளிலேயும் நமக்கு அது முக்கியமானதாக இருக்கிறது. அப்போது வளர்ச்சின்னு அல்லது நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2047 நம்ம வல்லரசாகணும்னு எல்லாம் சொல்லி எதிர்பார்ப்பு எல்லாம் உருவாக்கி வச்சுக்கிட்டு தொலைநோக்கு பார்வையோடையும் எதிர்காலத்தை திட்டமிட்டும் இப்போதே நம்ம உழைக்கவோ அதற்காக செயல்பாடுகளை முன்னெடுக்கவோ செய்யலைன்னா நம்ம ஒன்றுமே ஆக மாட்டோம். அப்படியே தான் இருப்போம். சொல்லிக்கிட்டே இருக்கலாம், இல்லை புலம்பிக்கிட்டே இருக்கலாம். அதனால தான் கடந்த காலங்களில் நம்ம விட ரொம்ப 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 பின்தங்கி இருந்த சீனா இன்னைக்கு நம்ம விட ரொம்ப 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 முன்னோக்கி போகிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம சோம்பி இருந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம். இன்னொரு விஷயம் என்னடான்னா ஊழல்களும் மற்றபடி சரியான நிர்வாகத்திறமை இன்மையும் மட்டுமல்ல பொறுப்பற்ற செயல்பாடுகளும் எப்படியோ அரவயத்து கஞ்சி ஊற்றினாலே மக்களுக்கு போதுமானது அப்படின்னு நினச்சதுனால நம்மளுடைய வளர்ச்சி அப்படியே ஓரங்கட்டி அப்படியே போயிடுச்சு. திறமை உள்ளவங்க எல்லாம் வெளிநாடுகளில் போய் தங்களுடைய பிழப்புகளை பார்த்து வளர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. இங்கே இருந்தவன் அரவயத்து கஞ்சிக்கும் காழ்வயத்து கூத்துக்கும் போட்டி போட்டுக்கிட்டே இருந்தான். ஆனால் அதே நேரத்தில் நம்மளை விட பின்தங்கி நண்டையும் வௌவாலையும் எலியையும் பாம்பையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சீனாக்காரன் ரொம்ப கஷ்டப்பட்டு திட்டம் போட்டு எதிர்காலத்தை பற்றி தொலைநோக்கு பார்வையுடைய திட்டம் வகுத்து அவன் செயல்பட்டதுனால அவன் வளர்ந்து எந்த அளவுக்கு நம்மளை விட மிக மிக பின்தங்கி இருந்தானோ அந்த அளவுக்கு மிக மிக முன்னோக்கி மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிட்டான். இனியும் நம்ம 2047 வல்லரசு ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போவுமே பேசாமல் உட்கார்ந்துருந்துட்டு இருந்தோம்னா மற்றவங்க எல்லாம் வளர்ந்து போயிட்டே இருப்பாங்க. நம்ம பழைய பஞ்சாங்கத்தை பாடினபடி ஆப்பிரிக்க நாடுகள் மாதிரி இருக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கி ஆப்பிரிக்க நாடுகளுடைய நிலைமையை நீங்கள் பார்த்தா தெரியும். நம்ம 1970களிலையும் 75களிலையும் 80களில் எல்லாம் எப்படி இருந்தோமோ அதை விட மோசமான நிலைமைகளில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்தியாவுடைய ஒத்துழைப்பால் தான் அங்கே பல வளர்ச்சிகளும் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு நம்மளும் பின்தங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லப்படுகிறது எதிர்காலங்கிறது, ஒரு நாட்டுடைய எதிர்கால நம்மளுடைய சந்ததிகள். அந்த சந்ததிகள் ஆரோக்கியமானதாகவும் மட்டுமல்ல சர்வதேச அளவில் போட்டி போடுற அளவுக்கும் சர்வதேச அளவில் திறனை வெளிப்படுத்துகிற அளவுக்கும் உள்ள திறன் பெற்றவர்களாக இருக்கணும். அதுக்கு அடிப்படையில் அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் அவங்களுடைய திறமைகளை வளர்த்தெடுக்கிறதுக்குள்ள ஒரு வழியை உருவாக்கி கொடுக்கணும் என்கிற அடிப்படையில் உருவாக்குனது தான் இந்த பிஎம் ஸ்ரீ என்கின்ற கல்விக் கொள்கை என்று சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு மாணவனுக்கும் தங்களை மதிப்பதற்கும் தங்களை வரவேற்பாங்க, தங்களை மதிப்பாங்க, தங்களுடைய திறமைக்கு மதிப்பளிப்பாங்க, தங்களை நல்லா பராமரிப்பாங்க, அன்பாக அரவணைப்பாங்க, நம்மளுடைய திறமைகளை கண்டறிஞ்சு நமக்கு நல்ல பயிற்சி தருவாங்க, நமக்கு நல்ல வழிகாட்டுதல் தருவாங்க என்கிறத உறுதியாக சொல்லுது இந்த கல்விக் கொள்கை. அதனால் ஒவ்வொரு மாணவனுக்கும் இது மிக மிக இன்றியமையாததாக இருக்கிறது மட்டுமல்ல மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மட்டுமல்ல அவர்களுக்கு ஒரு அந்யோன்யமான கல்வி முறைகளை சொல்லிக் கொடுக்கறதோடைய நம்மளுடைய நாட்டுடைய பழமையும் புதுமையும் வரலாறும் சொல்லிக் கொடுக்கறது மட்டுமல்ல அதிநவீனமான தொழில்நுட்பமும் சுய ஆற்றலை வளர்க்கறதுக்குள்ள எல்லா திறன்களையும் அதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் அப்படின்னு இந்த கல்வி முறை சொல்லுது. மட்டுமல்ல அந்த கல்வி முறை உறுதியளிக்கிறதா சொல்கிறாங்க. பாதுகாப்பான உலக அறிவும் பரந்த கற்றுதலும் அதற்கான அனுபவங்களும் நவீன கற்றல் முறைகளும் அதற்கான உபகரணங்களும் கூட இது வழங்குவாங்க. மட்டுமல்ல இந்த கல்விக்கூடங்கள் எல்லாமே அதிநவீனப்படுத்தப்படும்னு சொல்கிறாங்க. நல்ல உள்கட்டமைப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்படும், சுற்றுச்சூழல் வசதிகள் மேம்படுத்தி 4 பக்கமும் நல்ல இயற்கை சூழல் உள்ளதாக வடிவமைக்கப்படும், அறிவார்ந்த திறன் பெற்ற நல்ல திறன் வாய்ந்த ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். அதன் மூலம் நல்ல கற்றல் முறையும் நல்ல அறிவும் புகட்டப்படும். மாணவர்களுக்கு எதிர்கால வாழ்வியலுக்கும் உலகளாவிய போட்டிகளை சமாளிக்க
சமாளிக்கிற அளவுக்கும் அவர்களுடைய அனைத்து திறன்களை வளர்த்தெடுக்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கல்வி முறை இருக்குன்னும் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் உறுதியளிக்கதா சொல்கிறாங்க. மட்டுமில்லை, இந்த மாணவர்களை சர்வதேச அளவில் போட்டி போடுற திறன் பெற்றவர்களாக உருவாக்குவதற்கு அனைத்து வசதிகளையும் அனைத்து செயல்பாடுகளையும் கொண்ட ஒரு வழிமுறையை இந்த பிஎம் ஸ்ரீ கல்வி முறை மக்களுக்கு கொடுக்குது. அதனால் இதை கட்டாயம் நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்கிற மாதிரி இதை கொண்டு போகணும். முதல்ல ஒரு குறிப்பிட்ட பள்ளிகளில் இதை செயல்படுத்தினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல்வி முறை மற்ற பள்ளிக்கூடங்கள்லேயும் அது செயல்படுத்தி எல்லா மாணவர்களுக்கும் சம கல்வி கிடைக்கிறதுக்கான வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2020 உள்ள தேசிய கல்விக் கொள்கையோட அடிப்படையில் தான் நாட்டில் உள்ள சமத்துவமான பன்முகத்தன்மை கொண்ட புதியவை உருவாக்கும் திறனும் கண்டறியும் திறனும் மட்டுமல்ல, சுய திறனை வளர்த்தெடுப்பதிலேயும் உற்பத்தி திறனை பெருக்குவதிலேயும் புதிதாக பல விஷயங்களை உருவாக்குவதிலும் மேம்பட்ட திறனுடையவர்களாகவும் சிந்திக்கும் ஆற்றலை பெருக்கும் விதமாகவும் சமத்துவமான கல்வி கொள்கையை கொண்டதாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மட்டும் இல்லை, இது மாணவர்கள்கிட்ட சமூக ஈடுபாடு கொண்டவர்களாக அவங்களை வளர்த்தெடுக்கிறதுக்கு இது உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பள்ளியிலிருந்து மற்ற பள்ளிகளுக்கு சொல்லிக் கொடுத்து கற்றல் முறைகள் விரிவுபடுத்தி சமூக பொறுப்புணர்வும் நாட்டுப்பற்றும் உள்ளவர்களாக இதை உருவாக்குவதற்கு இந்த கல்விக் கொள்கை வழிகாட்டுதலாக அமையும் அப்படின்னும் இந்த கல்விக் கொள்கையை பற்றி தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. இந்த திட்டம் 2022-23 முதல் 5 ஆண்டுகளுக்கு மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கட்டமாக நீட்டிக்கப்படும் அப்படின்னும் இவங்க திட்டத்தை பற்றி சொல்கிறாங்க. இது நம்மளுடைய ஒவ்வொரு மாநிலத்திலையும் வெவ்வேறு முறையான கல்வி முறைகளும் ஒழுங்கான திறனற்ற ஆசிரியர்கள் எல்லாம் பல மாநிலங்களில் இருக்குது. மோசமான திறனுடைய ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவர்கள் உருவாக்குற மாணவர்கள் எப்படி இருப்பாங்க, இவங்களுடைய பொறுப்புணர்ச்சி எப்படி இருக்கும், அதையெல்லாம் களைஞ்சு நாடு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களாவது சர்வதேச அளவில் போட்டி போடுற அளவுக்கு திறன் பெற்றவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கல்விக் கொள்கையை முன்னெடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது இப்போ சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டிலையும் மட்டும்தான் செயல்படுத்தாமல் இருந்தாங்க. இப்போ கேரளா கூட இந்த கல்வி முறையை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த கல்வி முறை வர்றதுனால மத்திய அரசு இதுக்கான எல்லா செலவுகளையும் இயக்குங்கிறது மட்டும் இல்லை, இதில் படிக்கிற ஒரு மாணவனுக்கு ₹1 காசு கூட செலவில்லாமல் சர்வதேச அளவிலான கல்வித்தரத்தை அவங்களுக்கு வழங்குவாங்க. வாழ்வியல் முறைகளையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு நகராட்சியிலேயோ ஊராட்சியிலேயோ மாவட்ட வாரியாக தேர்ந்தெடுக்கப்படுகிற பள்ளிகளை அதிநவீன உலக தரத்தில் அதில் உள்ள எல்லா பள்ளிக்கூட அறைகள் உட்பட கட்டிடங்கள் உட்பட எல்லாமே புதிதாக மிக நவீனப்படுத்தப்படும். அதுக்கப்புறம் டிஜிட்டல் கிளாஸ் ரூம்கள் கொடுக்கப்படும், ஸ்மார்ட் லேபுகள் இருக்குவாங்க, லைப்ரரிகள் இருக்கும், சுத்தம் தூய்மை எல்லாமே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் அங்கு பேணப்படும். சுற்றுச்சூழல் ரம்மியமான இயற்கை சூழல் அடங்கின ஒரு பகுதியாக இருக்கும். மட்டுமில்ல, அதிநவீன கற்றல் முறைகளையும் கற்றல் உபகரணங்களையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை திறன்களை கண்டறிந்து அவர்கள் திறன்கள் அடிப்படையிலேயே கல்விகளை மேல் படிப்புக்கு, அதாவது 10ஆம் கிளாஸ் எல்லாம் தாண்டி வரும்போது அவங்களுடைய திறமைகளை கண்டறிந்து அவர்களுக்கு வழிகாட்டி ஒவ்வொருவர்களுக்கும் இருக்கிற திறமை அடிப்படையிலான வழிகாட்டுதலும் அவர்களுடைய வாழ்வியலுக்கான வழிகளையும் அது சொல்லிக் கொடுக்கும். அது அவங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக அமையும். வெவ்வேறு திறன் உள்ளவங்க ஒரே கல்வியை படிக்கிற ஒரு கஷ்டமும் மன அழுத்தமும் இதில் இருக்காது. வளர அடிப்படை கல்வி முடிஞ்சு வளர அவங்களுக்கான திறன்களை கண்டறித்து வேறுபட்ட கல்விகளும் வேறுபட்ட கல்வி முறைகளிலே அவங்க பூந்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும்னு சொல்கிறாங்க. ஏட்டு கல்விக்கு வெளியே வாழ்க்கை சூழலை எதிர்கொள்கிற வழிமுறைகள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். உற்பத்தி திறனை வளர்த்து தன் மூலமாக 10 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு திறன் பெற்றவர்களாக மாறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலம் ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடு இல்லாமல், நகரம் கிராமம் என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லா மாணவர்களுக்கும் சமத்துவமான தரமான கல்வி கிடைக்கிறதுக்கு இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் பெரிதும் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த செலவுகளும் இதன் மூலமாக பெற்றோர்களுக்கு கிடையாது. ₹1 கூட செலவு இல்லாமல் எல்லா செலவுகளையும் மத்திய அரசே ஏற்று இதில் செயல்படுத்தும். இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் மூலமாக ஒவ்வொரு மாணவனுக்கும் இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் என்னும் விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாணவனுக்குமான கனவுகளுக்கான வாசலாக இது அமையும்னு சொல்கிறாங்க. மாணவர்களுடைய ஒளிமயமான எதிர்காலம் மட்டுமல்ல, இது இந்தியாவுடைய எதிர்காலத்தையும் ஒளிமயமாக்கும் என்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் பிஎம் ஸ்ரீ என்கிற கல்வி
கல்விக் கொள்கை வந்து மிக மிக முக்கியமானது, எதிர்காலத்துக்கு மிக தேவையானது. அதை இப்போதே நாம் அத்திவாரம் போட்டு ஆரம்பிக்க வேண்டியது மிக மிக காலத்தின் கட்டாயம் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு உங்களில் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்லேயும் போடுங்க.